ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் ஜாப்ஸ் இன் தமிழ். நம்ம நார்மலாக வாட்ஸ்அப்பில் வந்து 16 எம்பி இருக்கிற வீடியோ சைஸ் மட்டும் தான் நம்ம ஷேர் பண்ண முடியும். 16 எம்பிக்கு மேலே எதுவும் வீடியோ ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா அது ஷேர் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணி காமிக்கேன். இப்போ இந்த வீடியோவை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ணுறேன்னா 16 எம்பி லிமிட் வரைக்கும் மட்டும்தான் அந்த வீடியோவோட லென்த் ஷேர் ஆகும். அதுக்கப்புறம் உள்ள வீடியோ ஃபைல்ஸ் வந்து ஷேர் ஆகாது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2.50 செகண்ட்ஸ் வரைக்கும் உள்ளது மட்டும் தான் சென்ட் ஆகும். அதுக்கப்புறம் உள்ளது வந்து கண்டிப்பாக சென்ட் ஆகாது. கரெக்டாக 16 எம்பி அவ்வளோ. அதுக்கு மேலே சென்ட் பண்ணாலும் அந்த லிமிட் 16 எம்பிக்கு அந்த வீடியோ எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் மட்டும் தான் சென்ட் ஆகும். அதுக்கப்புறம் இருக்கிற வீடியோ இதில் உள்ளது சென்ட் ஆகாது. இப்போ அதை நம்ம எப்படி கம்ப்ளீட்டாக சென்ட் பண்ணலாம், ஒரு ஃபுல் மூவி கூட இதை வச்சு நம்ம சென்ட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். அந்த வீடியோ ஃபைலுக்கு போங்க. அந்த வீடியோ ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுங்க. ரீநேம் கொடுத்து .mp4 இருக்கா, அதுக்கப்புறம் ஒரு டாட் வச்சு .text அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. இப்போ அந்த வீடியோ ஃபைல் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இந்த ஃபைலை நீங்கள் அப்படியே கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணலாம். எந்த லிமிட்ஸுமே இருக்காது. இப்போ இந்த ஃபுல் வீடியோ என் ஃப்ரெண்டுக்கு சென்ட் ஆகிடுச்சுன்னா என் ஃப்ரெண்ட் இப்போ அந்த வீடியோ இந்த டாக்குமெண்ட் எதை டவுன்லோட் பண்ணுவான். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல் இந்த மாதிரி தான் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலை திரும்ப ரீநேம் கொடுத்து லாஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டுன்னு இருக்கா அதை மட்டும் டேட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மேட் லாஸ்ட் .textன்னு டைப் பண்ணியிருப்பேன்ல அதை எடுத்துகிட்டு டன் கொடுங்க. இது திரும்ப வீடியோ ஃபார்மேட்டுக்கு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி வீடியோவாக இருக்கட்டும், மூவியாக இருக்கட்டும், அதை வந்து இந்த ஃபைல் நேமில் MP4க்கு அப்புறம் .textன்னு அப்படி டைப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். சென்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட் அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த .textஐ ரிமூவ் பண்ணால் போதும். அது வந்து பழைய மாதிரி வீடியோ ஃபார்மேட்டுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இது ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.